ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னொரு தெரிவி பார்க்க போனால் நம்ம டேரக்டர் மகள் திரும்பிய டைரக்ஷனில் அஜித் குமார், அர்ஜுன், திரிஷா, ரஜினா அவங்களாம் நடிச்சிருக்க விடாமுயற்சி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். விடாமுயற்சி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நிறைய பேத்துக்குமே திரும்பி இது வந்து ஒன்லைன் வந்து பிரேக் டவுன் படத்தில் வந்து அடாப்ஷன் பண்ண ஒரு ஒன்லைன் தான் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கப்பிள்ஸ் வந்து ஒரு டிரைவ் போகலான்னு பிளான் போடுறாங்க. அவங்க லாஸ்ட் டிரைவ் பிகாஸ் அவங்க வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து கடைசி டிரைவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து இவங்களுக்கு இடிக்கிற மாதிரியே வருது. அந்த காருக்கு இவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனையாகுது. பட் இருந்தாலும் அஜித் வந்து என்ன பண்ணுறாருன்னா, சரி தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, கூட லேடிஸ் வேறு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அமைதியாக தான் போகிறாரு. போகிற வழியில் ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆகிறதுனால என்ன பண்ணுறாருன்னா, அந்த வழியாக ட்ரக்கில் வர அர்ஜுன் கிட்ட ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃப் அங்கே ட்ராப் பண்ணிடுங்க அடுத்த ஸ்டேஷனில் வந்து நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், முடிஞ்சா அங்கேருந்து போய் ஏதோ மெக்கானிக் அனுப்பிச்சு விடுங்க அப்படிங்கிறாரு. சரி சொல்லி அர்ஜுனும் பிக்கப் பண்ணிட்டு போயிறாங்க திரிஷாவை. இவரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா, யாருமே வரல. சரி நம்மளே ரெடி ஆகுதான்னு பார்ப்போம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் கட் ஆகிருக்கு. அதை கண்டுபிடிச்சி ஒரு ரெடி பண்ணி கார் எடுத்து போகிறாரு. போய் பார்த்தா அங்கே வந்து இந்த ஸ்டேஷன் வந்து திரிஷா இல்லை. திரிஷா இல்லைன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அந்த ட்ரக் ஒரு கண்ணில் படுது. ட்ரக்கில் போய் பார்த்தா அர்ஜுன் இருக்காரு. அர்ஜுன் ஒய்ஃபுன்னு கேட்டதுக்கு, நீ யாரு, எனக்கும் உனக்கு என்ன சம்மந்தம், என்ன சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் மிஸ் ஆகிடுறாங்க. இந்த மிஸ் ஆன ஒய்ஃப் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்லலாம். இது வந்து ஒன்லைன் ஃபுல்லாகவே பிரேக் டவுன் அடாப்ஷனாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் மட்டும் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண விஷயம்னு பார்த்தீங்கன்னா அஜித் எப்படி மேரேஜ் ஆச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள, என்ன மனக்கசப்பு இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் ஆஃப் அன் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. தவிர மிச்சம் எல்லாமே ஒன்லைன் வந்து பிரேக் டவுன் தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க. 2-3 ட்விஸ்ட் அண்ட் சீன்ஸ் மட்டும் இவங்க எக்ஸ்ட்ரா மேனுவலாக எழுதியிருக்காங்கன்னே சொல்லலாம். அதில் எல்லாமே ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. குறிப்பாக இன்டர்வல் சீன் அந்த மாதிரி 2-3 சீன்ஸ் தான் ஒர்க் ஆயிடுச்சு. தவிர நிறைய இடத்துல வந்து அது ட்ராபேக்கே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் சார் தான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீனில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப செட்டிலான ஒரு அமைதியான ஒரு கேரக்டராக தான் இருப்பார். கடைசி சீனில் கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஹம்மர் சீன் ஒன்று தெரியுமா, அந்த ஹம்மர் சீன்ல இருந்தால் அஜித் வந்து கொஞ்சம் ஹீரோ மாஸ் மூமெண்ட்ஸே வருது. தவிர அது வரைக்கும் ஒரு சீன் கூட ஒரு ஹீரோயிக் மூமெண்ட் ஒரு டைலாக் கூட இல்லை இந்த அளவுக்கு மாசா பேசுகிற அளவுக்கு. சும்மா ஒரு 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 மிடில் ஏஜ்டு மேனாக அந்த மாதிரி ஏஜ்டான பர்சனாக தான் காமிச்சிருந்தாங்க. அந்த விஷயம் நல்லாவே இருந்துச்சு. அவரும் அந்த கேரக்டருக்கு பார்க்கவே சூப்பராக அடாப்ட் ஆகிருந்தார். செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு ஹம்மர் சீனுக்கு அப்புறம் படம் டேக் ஆஃப் ஆகுது. கிளைமேக்ஸ் வரைக்கும் விறுவிறுன்னு போய் முடிஞ்சுன்னே சொல்லலாம். படமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஒரு நமக்கு தெரிஞ்ச கதைக்கலனாலுமே அதை அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணி எடுத்து போயிருந்தாங்க. தேவையில்லாத இந்த சவதிகா சாங் ஆகட்டும், அந்த செகண்ட் ஹாஃப்ல தனிமையா சாங் ஆகட்டும், பிளேஸ் பண்ணது சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த ஒரு பரபரப்பு நமக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. பட் அந்த பரபரப்பு செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லணும். பிகாஸ் மகள் திரும்பியோட எல்லா படமும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் அந்த ஒரு கான்ஃபிளிக்ட்குள்ளே போகிறக்கு டைம் எடுப்பாரே தவிர கான்ஃபிளிக்ட்குள்ளே போயிட்டாருன்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து இந்த படம் முடிகிற வரைக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் வெளியே வந்திருக்க மாட்டார். மிகாமன், தடம், தடையறத்தாக்க, என் கலையத்தலைவர் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கலையத்தலைவர்லாம் ஸ்டோரிக்குள்ளே போக ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 40 மினிட்ஸ் ஆகும். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டோரிக்குள்ளே போன படம் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் வெளியே வராது அந்த கதையை விட்டு. ஸோ அப்படி இருக்க மாதிரி இருக்கும் மகள் திரும்பியோட டைரக்ஷன். பட் இந்த படத்தில் வந்து கான்ஃபிளிக்ட்குள்ளே போயிட்டு வெளியே வந்தது வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆஃப் டயர்ட் ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் வந்து பிரிகிறாங்கன்னா நமக்கு வந்து ஐயோ எப்போ சேருவாங்க, எப்படி சேருவாங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும். அந்த ஆர்வம் வந்து இந்த படத்தில் இல்லை. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரிஷாவோட கேரக்டர் ரைட் பண்ண விதம். அந்த கேரக்டர் வந்து ஏற்கனவே ஒரு அஃபேர் வச்சிருக்க கேரக்டராக இருக்கும். அதுவும் அந்த கேரக்டர் வந்து ரொம்ப வீக்கான ஒரு கேரக்டர் இருந்துச்சு. ரெஜினா வந்து ஒரு டைலாக்ல சொல்லுவாங்க செகண்ட் ஹாஃப்ல, ஸ்லிப்பர்ஸ் ஆஃப் டைலாக் மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அந்த டைலாக்லாம் தியேட்டரே என்ஜாய் பண்ணி கிளாப் பண்ணிச்சு. ஸோ அப்படி இருக்க மாதிரி ஒரு கேரக்டராக போயிடுச்சு இந்த கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்துருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒரு லவ் ஆங்கிள், சீதாராமம், ரோஜா அந்த மாதிரி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் தெரிஞ்சிருவாங்க, நம்ம சேரணும், அவங்க சேரணுங்கிறது நம்மளே இங்கே ஃபீல் பண்ணுவோம் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கம். பட் அந்த விஷயம் இந்த படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏமா அவளே விட்டு தான் போகிறா, அவளுக்கு எதுக்கு தலை இவ்வளோ பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இங்கேருந்து பறந்துச்சு. ஏன் தலை விடுதலை, நம்ம வேற பொண்ணு பார்த்துதான் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க நிறைய பேர். அப்படி போயிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு ஒரு அஃபேர் இருக்க மாதிரி சீன்லாம் காமிச்சப்போ ஆடியன்ஸே ஸோ அப்படின்னு பெருமூச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம். ஸோ மகிழ்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் எதிர்பார்க்க முடியாமல் போச்சு. பிகாஸ் அவர் இன்னும் ரைட்டிங்ல இருந்து இன்னும் நல்லா கான்ஃபிடென்ட் பண்ணிக்கணும். அவரோட ஒரு சென்சிபிளான டேரக்டர், அவருக்கு தெரியும். ஐ மீன் ஒவ்வொரு சீனுமே டீட்டெயிலாக வைப்பார். மிகாமன்லாம் ஒவ்வொரு சீனுமே அவ்வளோ சூப்பராக செதுக்கி இருப்பார். அப்படிப்பட்ட டேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம், அதுவும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட் சீன் வரும், வீட்டுக்குள்ள ஒரு வயசான ஆன்டியோட ஃபைட் சீன்லாம் வரும். அதெல்லாம் மகிழ் தான் டேரக்ட் பண்ணாராங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த நிறைய சீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹம்மர் சீன் ஆகட்டும், கிளைமேக்ஸ் ஃபைட் போர்ஷன்ஸ் ஆகட்டும், ஒரு ஆர்ச்சரி ஃபைட் இருக்கும் அந்த சீன்ஸ் ஆகட்டும், நிறைய சீன்ஸில் வந்து சூப்பராக டெக்னிக்கல் ஒர்க் இருந்துச்சு. அதுவும் இந்த கார் ஃபைட்டுக்குள்ள ஒரு ஆங்கிள், டாப் ஆங்கிள் வந்து ஓம் பிரகாஷ் வந்து பார்த்தீங்கன்னா
எப்படி எடுத்தாருன்னு தெரியல, அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருந்துச்சு அந்த ஃபைட்னே சொல்லலாம். படம் ஃபுல்லாகவே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் கொஞ்சமாக தமிழ் பீப்புள்ஸ் தான் நினச்சிட்டாங்க, மிச்சம் எல்லாமே அந்த ஊருக்காரங்க தான் இருந்தாங்க. ஊருக்குள்ளே ஒரே ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அவனும் கெட்டவன், ஒரே ஒரு டாக்டர், அந்த மாதிரி ஒவ்வொருத்தராக தான் இருந்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜர்பைஜான் வந்து நோ ஜீரோ கிரைம் சத்தியமாக கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறாரு ஒருத்தர், இங்கே 30 குழந்தை வந்திருக்கு, 40 குழந்தை வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்தவர் என்னமோ எல்லாமே தெரிஞ்சு கூட இருந்து பார்த்து ஐ விட்னஸ் மாதிரி மொத்த கதையும் சொல்கிறது வந்து இவங்க இது பண்ணுறாங்க, எதை பண்ணிட்டு இருக்காங்க, ஏன்னா தெரிஞ்சு அரெஸ்ட் பண்ண வேண்டியதாண்டா, அப்புறம் ஏன்டா விட்டு வச்சிருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறக்கு. ஸோ ரைட்டிங் வைஸ் இந்த படம் வீக்காக இருந்தாலுமே அனிருத் and அஜித் சேர்ந்து இந்த படத்தை கேரியர் பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுவும் அனிருத்தோட பங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஜிஎம் வந்து நம்மளே ஒரு வைபார் அளவுக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாரு. அந்த பிஜிஎம்லாம் அந்த படத்துக்கு வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணிச்சுன்னே சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் நெருங்கும் போதெல்லாம் போட்டிருக்க பிஜிஎம்லாம், அந்த பத்திச்ச சாங் ஆகட்டும், அந்த சவதிகா சாங் ஆகட்டும், அனதர் ஹீரோவா அனிருத் இருந்தாருன்னு சொல்லலாம். அஜித்துக்கு ஈக்குவலான ஒரு ஹீரோ தான் அனிருத் இந்த படத்தில். மகிழ் திருமேனிட்டு இருந்து ஒன்னே ரைட்டிங் மட்டும் வந்திருந்தா இந்த படம் சூப்பரான ஒரு படமாகவே வந்திருக்கும். இப்போவுமே இந்த படம் வந்து குறை சொல்கிற அளவுக்கு ஒரு படம் இல்லை, பட் ஆனால் எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமாங்கிறத டவுட்டாக இருக்குது. பிகாஸ் படத்தில் வந்து இந்த மாஸ் எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பிகாஸ் நம்ம பெரிய படத்துக்கு போகிறதுக்கானமே அஜித் சார் வந்து இப்போ ஒரு கோட் சூட் போட்டு நடந்து வந்தாலே போதும். அஜித்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிஜிஎம் இருக்குது, அனிருத் இருக்காரு. ஸோ ஒரு கோட் சூட் போட்டு ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டிட்டு நடந்து வந்தாலே அந்த படத்தில் கிளாப் பண்ணுற நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கும். பட் அப்படி ஒரு கேரக்டர் எதுவுமே இந்த சீன்ஸ் இல்லாதே நிறைய பேருக்கு ஒரு ஏமாத்தான விஷயமா இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா படமுமே வந்து ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம் தான். அது கான்ஃப்ளிக்ட் வந்து வந்ததுக்கப்புறமும் படம் ஸ்லோவாக தான் வருது. கிளைமேக்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் தவிர படம் அந்த 2 மணி நேரமே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஸ்லோ பேஸ்டு ஃபிலிம்னால நம்மளும் கத்திட்டு இருந்தவங்க, சவதிகா பாட்டு வரைக்கும் கத்திட்டு இருந்தவங்க எல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டாங்க தியேட்டரில். அந்த அளவுக்கு ஒரு ஸ்லோ பேஸ்டு ஃபிலிமாக இருந்துச்சு. டெக்னிக்கல் சைடு அனிருத், டிஓபி, ஓம் பிரகாஷ் அவங்களாம் சேர்ந்து ஆவரேஜான படத்தை டீசெண்டான படமாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. டீசெண்டான படமாக தான் வந்திருக்கு. தாராளமாக நீங்கள் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அந்த அவங்க பண்ணியிருக்க ஒர்க்கும் உங்களுக்கு தெரியும். ஸோ தியேட்டரில் ஒரு டைம் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் டே சந்திப்போம். பாய்.